சொர்ணம் கிச்சனில் தேங்காய் வறுத்தரைச்ச தேங்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. இது வந்து நான் ஒரு பிஞ்சு தேங்காய் எடுத்துருக்கிறேன். பிஞ்சுனா இளநீரில் அந்த முத்தி இருக்குது அந்த தேங்காய். இதுக்கு வந்து அந்த முத்துன தேங்காய் ஆகாது. நம்ம இளநீ குடிக்கும்போது முத்தி இருக்குது அந்த தேங்காய். அதுக்காக ரொம்ப வழுக்கி நொங்கு மாதிரியும் இருக்கக்கூடாது. மார்க்கெட்லேயும் நீங்கள் பிஞ்சு காயாக பார்த்து வாங்கலாம். இதுதான் அந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து தேங்காயை வறுத்தரைச்சி செய்ய போகிறேன். நீங்கள் நார்மலாக மசாலா அரைச்சும் செய்யலாம். இது வந்து டேஸ்ட்டு கோழி குழம்பு மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரு இளநீ அந்த இளநீ வந்து முத்திடுது. அந்த இளநீர் இருக்கிற ஒரு காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நைஸாக கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ணியாச்சு. மசாலா தேவையான வறுத்துட்டே பார்க்கலாம். துருவின தேங்காய் அரை கப் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் எடுத்துருக்கிறேன். இது வந்து மீடியமாக ஸ்லோவிலேயே தான் வதக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால் நீங்கள் நல்லா அடுப்பு ஸ்லோவிலேயே வறுக்கணும், இல்லாட்டி கருகிரும். நல்லா சிகப்பு கலராக மாறி வந்துடணும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. அடுப்பு ஸ்லோவிலேயே தான் வச்சு வறுத்துட்ருக்கிறேன். இப்போ பாதி அளவு தேங்காய் வறுபட்டுருக்குது. இது கூட கொத்தமல்லி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு காரம், தேவையான அளவு மிளகாய் காரத்துக்கு. நீங்கள் ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் இது பாதி வறுவட்டப்போ தான் போடணும். வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன். நீங்கள் இந்த வாசனை பிடிக்கும்னா போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். இதே மாதிரி உள்ள நல்லா வெந்து வரணும். அப்போ இருந்து இப்படியே மீடியமாக ஸ்லோவில் தான் எரிஞ்சிட்டு இருக்குது அடுப்பு. இது கொஞ்சம் டைம் எடுக்கு. இந்த தீயலுக்கு அப்படித்தான் ஸ்லோவிலேயே வதக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கிறேன். இன்னுமே நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வந்துடுது. ஒரு சின்ன பீஸு புளி பாருங்கள். இது தக்காளி புளிப்பாக இருந்தால் போட வேண்டாம். நான் வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கிறேன். இது இப்படியே ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளி வந்து நீங்கள் ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக குழம்பெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றலாம், இல்லாட்டி அரைக்கும் போது போட்டு அரைச்சிக்கலாம். இப்படியே ரவ்வண்டு சுத்தம் ஓட்டி இப்படியே நைஸாக நாம் தண்ணி ஊற்றி எப்படி இறக்குமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றாமையே அரைச்சாச்சு. இதில் இருக்கிற எண்ணெயை பாருங்க, இப்படி தண்ணி ஊற்றுன மாதிரி வந்திருக்குது. நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்துடும். அப்போ இந்த மாதிரி கலர் கிடைக்காது. இதே மாதிரி கடைசியில் எண்ணெய் வந்துடணும். நாம் அரைக்க எண்ணெய் வந்துடும். இதுக்கு வந்து முத்துன தேங்காய் இதை எடுக்கணும். முத்துன தேங்காய் எடுத்தால் இந்த கலரும் இந்த மாதிரி எண்ணெய் வரும். தேங்காய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம். நீங்கள் ஜாஸ்தி எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, கருவேப்பிலை. நீங்கள் பச்சை காரம் வேணும்னா நீங்கள் இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி சிக்கன் குழம்பு செய்யலாம், எக்கில் செய்யலாம், தனியாக வெஜிடபிள்லேயும் செய்யலாம். வாங்க இதையை தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிடுது. வெங்காயம், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டு. இதே மாதிரி தான் முருங்கைக்காய் தீயவும். நீங்கள் இதே மெத்தேடு மசாலா அரைச்சி போட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டு. அரைச்ச தேங்காய் இது ஊற்றிடலாம். அரைச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். குழம்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப தண்ணியாட்டு இருந்ததுன்னா நீங்கள் அரிசிமா ஒரு ஸ்பூன் கரைச்சி ஊற்றிடலாம். இது இட்லி, தோசை,
பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. தேங்காய் வறுத்தரைச்ச தேங்காய் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லுங்கள்.